பவுல் சொல்றாரு, உங்களுக்குள் வழக்கு வாது வந்தால் உங்களில் எவன் சிறியவனாக இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உங்க வழக்க தீர்த்து கொள்ளுங்க. எதுக்காக சொல்றேன்னா, உங்களை வெட்கப்படுத்தும்படி சொல்றேன்னு சொல்றாரு. அவரோட அர்த்தம் என்னன்னா, எதுக்குடா உங்களுக்குள்ள சண்டை? இயேசு இருக்கும் போது அடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். இயேசுநாதர் பாருங்க, அவ்வளவு துக்கமா இல்ல, ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. மனுஷகுமாரன் போக போகிறார், புறஜாதியார் கையில ஒப்படைக்கப்படுவார், அவர்கள் அவரை சிலுவையிலே அறைவார்கள், அவர் பாடுகளை அனுபவிப்பார், எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு உள்ள தண்ணி குடிக்க போயிருப்பார் போல, எங்க போனார் தெரியல. அப்படி போயிருக்கிறாரு, போறதுக்குள்ள அடிச்சுக்கிறான். அப்ப அடுத்து யாரு? இவர் போறாராமே. இவர் போயிட்டா நம்ம 12 பேருக்கு யார் சீஃப்? தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று அவர்கள் வாதம் பண்ணினார்கள். அவர்களுக்குள் தர்க்கம் உண்டாயிற்று. இயேசுநாதர் பார்க்கிறாரு, அடப்பாவிகளா, நான் போறேங்கிற துக்கமே இல்லையாடா உங்களுக்கு? நான் போறேங்கிற துக்கமே இல்ல, அதுக்குள்ளே பதவிக்கு அடிச்சுக்கிறீங்களே. அந்த ஆவி இன்னும் கிரியை செய்கிறது, இன்னும் கிரியை செய்கிறது. சபைகளுக்குள்ள இந்த மாதிரி வெறி இருக்கக்கூடாது. தூக்கி போடுங்க. என்ன இப்ப பெரிய விஷயம்? பிறக்கும் போதே நம்ம யாராவது பதவியில பிறந்தோமா? பிறக்கும் போதே நம்ம யாராவது இந்த மாதிரி வருவோம்னு சொல்லி பிறந்தோமா? ஒன்றும் கிடையாது. வரும்போதும் நம்ம எப்படி வந்தோம் தெரியாது, போகும்போதும் எப்படி போக போறோம்னு தெரியாது. பாருங்க, பெட்டியில வச்சோன்னா என்ன கேட்க போறாங்க? இன்ஜினியர் ஐயா நல்லபடியா போறாரா கேட்க போறாங்க. பாடி எப்ப எடுப்பீங்க தான் கேட்பாங்க. அதுவாயிடும். அவர் என்னவாயிடுவாரு? அதுவாயிடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? போகும்போது அவர் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். வரும்போதும் ஒண்ணும் இல்லை, போகும்போதும் ஒண்ணும் இல்லை, நடுவுல டெம்பரவரியா இருக்கு. இதுக்கு எதுக்கு இவ்வளோ வெறி பிடிச்சா அலையணும்? ஏதாவது ஒரு விஷயம் வருதா, விட்டு கொடுத்து பழகுங்க. சொல்லி பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லித்தரேன். நீங்க வேணான்னு சொல்லி பாருங்க, அதை விட மேலான இடத்தில் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.